விவேகானந்தர் நினைவு பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இடையே 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி இழை பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த பாலத்தையும் திறந்து வைக்கப்படுகின்றது. முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கின்றார்கள். இன்று மதியம் இந்த கன்னியாகுமரிக்கு வருகை தந்த முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு சுற்றுலா மாளிகையில் ஓய்வெடுத்த பிறகு 4:50க்கு அங்கிருந்து புறப்பட்டு பூம்புகார், அதாவது குமரி முனையில் அமைந்திருக்கின்ற பூம்புகார் கடல் படகு குழாமில் அங்கிருந்து படகு மூலமாக விவேகானந்தர் படகில் நேரடியாக தற்போது விவேகானந்தர் திருவள்ளுவர் சிலை அமைந்துள்ள பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள். படகிலிருந்து இறங்கி அந்த திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கின்ற பகுதிக்கு செல்கின்ற அவர் அந்த பகுதியில் அந்த கண்ணாடி இழை பாலத்தை 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைக்கிறார்கள். தொடர்ந்து அந்த திருவள்ளுவர் சிலையினுடைய பாதத்தில் ஒரு புகைப்படம் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்துகின்றார். அதோடு அங்கு தமிழ் அறிஞர்கள் 25 பேர், அதாவது திருக்குறள் சார்ந்து திருக்குறளுடைய மகிமையை பரப்புகின்ற வகையில் செயல்படுகின்ற 25 தமிழ் அறிஞர்களை அங்கேயே கௌரவித்து பரிசளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு லேசர் லைட்டிங் காட்சி என்பது தற்போது பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சியும் இன்று மாலையில் அதை இதுபடுகிறார்கள். அதையும் அவர் பார்வையிடுகிறார். தொடர்ந்துதான் படகு குழாமினுடைய பகுதியில் இருக்கின்ற அந்த மணல் சிற்பம், திருவள்ளுவருடைய மணல் சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இதையும் பார்வையிடுகிறார். அதைத் தொடர்ந்து சுற்றுலா மாளிகை வளாகத்தில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற இன்று சுகிசிவம் தலைமையிலான பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியும் பங்கேற்கின்றார். இதில் குறிப்பாக இந்த திருவள்ளுவர் சிலை அமைந்திருக்கின்ற பகுதி என்பது கடல் அலை அதிக அளவில் காணப்படும் போது இங்கே சுற்றுலா பயணிகளுக்கு சிலைக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை என்பது காணப்பட்டது. இதனால் விவேகானந்தர் நினைவு பாறை வரை செல்லுகின்ற சுற்றுலா பயணிகள் இந்த சிலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் காணப்பட்ட நிலையில்தான் இந்த குமரிமுனைக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் யாவரும் அந்த திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு பாலம் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதில் அந்த தமிழக அரசு தனிக்கவனம் செலுத்தி இந்த கண்ணாடி இழை பாலத்தை உருவாக்கி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கண்ணாடி இழை பாலமானது இந்த பகுதியில் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை பெறுகின்ற வகையிலான ஒரு அந்த கண்டு ரசிக்கின்ற வகையில் அந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கண்ணாடி இழை பாலம் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டிற்காக வருகிறது என்கிற போது இந்த பகுதி மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் மகிழ்ச்சி. தற்போது அந்த சிலை அமைந்திருக்கின்ற பகுதியில் தான் மு க ஸ்டாலின் அவர்களும் அதே போன்று அவருடன் அமைச்சர்கள், துணை முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் உயர் அதிகாரிகளும் தற்போது அந்த சிலை அமைந்திருக்கின்ற பகுதியில் பார்வையிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.